வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் கடகராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி கூறுகிறேன். கடகத்திற்கு மிக முக்கிய பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருந்தது. இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு ஒரு விடிவு காலமாக அமையும். கடகராசிக்காரர்கள் யாரை நம்பியும் அதிகம் பாசம் பற்றுதல் வைக்க வேண்டாம். கடந்த 5 வருடங்களாக கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அட்டமத்து சனியின் தாக்கத்தினால் உயிர் மட்டும்தான் மிச்சம் என்ற நிலை மாறி புத்துயிர் பெறும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. சனி பயிற்சி மிக பெரிய மனநிறைவை கொடுக்கும். 12ஆம் இடத்து குருவின் பார்வையினால் வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீடு கட்டலாம் அல்லது வாங்கலாம். தங்க நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கான கிரக அமைப்புகள் உருவாகும். பெரிய செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். குருவின் 4ஆம் பார்வையினால் தொழிலில் புதிய முதலீடுகள் மற்றும் புதிய முயற்சிகள் எல்லாம் பெரிய வெற்றியை தரும். தொழிலில் சாதனைகள் செய்வார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ராகுகேது பெயர்ச்சியினால் புதிய நண்பர்கள் மற்றும் உறவுகளிடையே எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். புதிய மண் மற்றும் மனையில் முதலீடு செய்யும் காலமாக இருக்கும். பெரிய கடன்கள் தீரும். கடன் சுமை குறையும். பொருளாதார முன்னேற்றம் கூடும். உடல் நலனில் தேக ஆரோக்கியம் மேம்படும். உடம்பில் உள்ளிருந்த நோய் எல்லாம் நீங்கிவிடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று கூடுவர். தந்தையின் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். அவரிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. பொறுமையோடு இருக்க வேண்டும். அடுத்த நாடு, மாநிலம் அல்லது வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நேரிடும். 2இல் கேது வாக்குஸ்தானத்தில் இருப்பதினால் யாரிடமும் வாக்குவாதம் கூடாது. மாணவர்கள் படிப்பில் நன்கு தேர்ச்சி பெறுவார்கள். மன அழுத்தம் குறையும். பௌர்ணமி அன்று சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மையை தரும். திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை வழிபட வாழ்க்கை வளமானதாக இருக்கும். வாழ்க்கையில் பல நல்ல மேன்மைகளை கடகராசிக்காரர்கள் அடைவார்கள் இந்த ஆண்டு. நன்றி, வணக்கம்.